நமஸ்காரம். எங்கள் அப்பா டிஆர் ஸ்ரீனிவாசன் உயிரோடு இருந்திருந்தா இப்போ 100th இயர். அந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு நம்ம இந்த சேனலை ஆரம்பித்ததை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஒரு ப்ளசண்ட் இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எங்கள் அப்பா சுப்புனின்னு செல்லமாக சொல்லுவோம். அதனால் சுப்புனி தாத்தான் தான் இஸ் நோன் இன் அவர் ஃபேமிலி சர்க்கிள். தயிர் சாதம் ரொம்ப இஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு. ஆல்வேஸ் ஆஃபீஸ்க்கு அதே டப்பா தான், அதே டிஃபன் பாக்ஸ், தயிர் சாதம், ஒரு சின்ன நார்த்தங்காவோ ஊறுகாவோ அதுதான் எடுத்துன்னு போவா. நத்திங் அதர் தன் தட் ஹீ ப்ரிஃபர்ட். ஸோ ஆனால் பிரில்லியண்ட்டு தாத்தா, ரொம்ப பிரில்லியண்ட்டு, ரொம்ப ஸ்பான்டேனியஸ், வெரி விஷனரி, ரொம்ப டீப் திங்கிங், வெரி டிசிப்ளினேரியன். ஸோ இந்த தயிர் சாத் ஜீன்ஸுக்கும் கேரக்டர்ஸ் கனெக்ஷனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் தயிர் சாத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஃபேமிலியிலே ஒரு சின்ன இன்சிடென்ட்டை லிங்க் பண்ண தோன்றுது. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நானும் பேங்க் ஆஃபீஸர். எப்பயுமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில். ஸோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி சாத்தும் சாதம், தயிர் சாதம், ஏதோ ஸ்கூலுக்கு லஞ்ச் டப்பா ஏதோ பேருக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்கும். ஒன் டே ஐ மேட் சம் பூரி ரொட்டி. ஐ ஃபர்காட். சப்பாத்தியோ பூரியோ பண்ணி அதுக்கு கூட ஏதோ வச்சு என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு நான் கொடுத்தமிச்சேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் நைட்டு, என்னப்பா எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா இன்றைக்கி டிஃபன் பாக்ஸு? பையன் அப்படி சாதுவாக மூஞ்சி வச்சுன்னு, நல்லா இருந்தது, ஆனால் அம்மா எனக்கு தயிர் சாதமே இன்னே கொடுமா டிஃபன் பாக்ஸு. எனக்கு அப்படியே தூக்கி வரப்படி சிரிக்க வருது. அவன் மூஞ்சி அப்படி வச்சுன்னு தயிர் சாதத்தை ப்ரிஃபர். ஏண்டா என்ன ப்ராப்ளம், பூரி பிடிக்கலையான்னு? அதெல்லாம் இப்படி பிச்சு சாப்பிட்றதுக்குள்ள பெல் அடிச்சு விடுது. தயிர் சாதம் ஈஸியா இருக்கு சாப்பிட. ஸோ நான் நினைச்சிட்டேன், எங்க அப்பா அந்த தயிர் சாதத்தை விரும்பி சாப்பிட்ட மனுஷன். வீட்லயுமே ரொம்ப ஆசையா சாப்பிட்ற டிஷ் தயிர் சாதம். என் பிள்ளையும் பரிச்சொல்லி தயிர் சாதம் டப்பா வச்சுட்டு அவன் வளர்ந்தவன். அன்டவுட்டட்லி he is also very brilliant and now in a very good position. ஸோ இது எனக்கு ஒரு லிங்கேஜ் தோன்றுது. ஜீன்ஸ்ல இன்டெலிஜென்ஸ் வரா மாதிரி தயிர் சாப்பிட்ல இன்டெலிஜென்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு வளரும் நினைகள் மாதிரி இதை நான் சந்தோஷமா நினைவுக்கு வந்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மீ.